பண்டிகையை ஒட்டி சென்னை சாந்தோ மற்றும் பெசன்ட் நகர் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இயேசு பிறந்த தினமான இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சென்னை சாந்தோம் புனித தோமையார் திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை சாந்தோம் பேராலயத்தின் முகப்பில் வைக்கப்பட்டுள்ள 25 அடி உயர ராட்சத வடிவிலான கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் குடில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இன்டர்நேஷனல் பீஸ் எல்லாரும் வேறுபாடு இல்லாமல் சமத்துவம், அமைதி எல்லாம் சேர்ந்து வாழணுன்றது தான் இயேசு விரும்புகிறாரு. அதனால தான் அவர் தன் உயிரை மாய்த்து மக்களுக்கு இன்று பிறந்த நாள்ன்றதுனால எல்லாரும் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது எல்லோரும் ஒற்றுமையாக, மற்ற போர் தான் அதுக்கு முடிவு கிடையாது. அமைதி, அன்பு இது ரெண்டையுமே நிலைநிறுத்தம்னா எல்லா மனிதனையும் சக மனிதனாக நினைச்சு எல்லாம் நம்ம ஈக்குவலாக வாழலாம். அதுதான் இயேசுன்னு சொல்கிறாரு. அன்பு மன்னிக்கணும், எல்லாத்தையும் தவற மன்னிச்சிடணும், அவ்வளோதான். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தன்னை போல் பிறனை நேசின்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்மளை மாதிரி மக்களையும் மதிக்கணும். அதான். சென்னை பெசன்ட் நகர் சின்ன வேளாங்கண்ணி தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தேவாலயத்தில் குவிந்த பக்தர்கள் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.